வாழ்க்கையில முதல் காதலை நீங்க மறக்கவே முடியாது. ஹீலெல்லாம் ஆக முடியாதுமா. நம்ம அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது. கண்ட்ரோல் ஆல் டெல் பண்ணிட்டு லைஃப்ல மூவ் ஆன் பண்ண முடியாது. பொதுவாகவே சொல்லுவாங்க மேம், இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 3 லவ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பப்பி லவ்னு சொல்லுவாங்க, செகண்ட் வந்து ஒரு பிரேக்கப் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டோரி வரும், தேர்டு தான் அந்த பார்ட்னர் தான் லைஃப் லாங் அப்படின்ட்டு. அது வந்து அக்ரி பண்றீங்களா? இப்போ இருக்கிற நிலைய 90s கிட்ஸுக்கு வந்து ஒரு லவ் கூட இல்லாம இருக்காங்க. சுத்தமா வாழ்க்கையில லவ்வே இல்லாம 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் கூட எனக்கு இப்ப தெரியும். நான் 10வது படிக்கும்போது விமலான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அப்புறம் அதுவும் இருந்துச்சு, நானும் இருந்தேன். ஒன் சைடடா இருந்திருக்கு, அது கூட இல்லாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. எனக்கு அது மாதிரி ஒர்க் இல்ல. ரீசெண்டா 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தா என்கிட்ட போன வாரம் ஒரு பையன் வந்து கவுன்சிலிங் வந்தாங்க. 16 டிஃப்ரெண்ட் கேர்ள்ஸோட பிரேக்கப் ஆயிருக்கு. இன்னொரு பையன் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னான், கேர்ள்ஸோட பெருசா பேசல தெரியல. அந்த பொண்ணு சொல்லிருக்கு, இல்ல நீ எனக்கு வந்து இந்த மென்சஸ் டைம்ல வயிறு வலிக்குதான்னு கூட கேட்க மாட்டேங்கிற, அதனால நமக்குள்ள ஒத்து வராதுன்னு பிரேக்கப் பண்ணிடுச்சு. அடுத்து வந்த ஒரு பொண்ணு வந்து இவன் என்ன நினைச்சிருக்கான், இல்ல கண்டிப்பா நான் இந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் விழாவாரியா கேட்டு நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அவனுக்கு வயிறு வலிக்குதாமா, நீ வந்து ஏதாவது தைலம் எல்லாம் தடவுவியா, இப்படி எல்லாம் ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு வந்து நாட் கிவிங் மை ஸ்பேஸ் சொல்லி அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிடுச்சான். And then he came and told me, மேம் எனக்கு இந்த பொண்ணுகளை புரிஞ்சுக்கவே முடியல. அது தெரியாம தான் இத்தனை ஆம்பளைங்க மண்டையை பிச்சுக்கிட்டு அலையறாங்க. சோ ஒரு லவ்வோ ஒரு பிரேக்கப்போ நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, நம்மள மாத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹலோ டேக் ஒன் வியூவர்ஸ், நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் இணைஞ்சிருக்காங்க, சைக்காலஜிஸ்ட். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ எப்படா இந்த 20ஸ்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும், சூப்பரா இருக்கு எல்லாமே, இந்த படத்துல காட்டுற மாதிரி காலேஜ் லைஃப், ஒர்க் லைஃப், நம்ம வந்து ஜாலியா ட்ரெஸ் போட்டு போகலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போனா அந்த 20ஸ்குள்ள வரப்பதான் என்னென்ன கஷ்டப்படணுமோ எல்லா கஷ்டமே படுற மாதிரி இருக்கு. மேபி ஒர்க் ரிலேட்டடா ஆகட்டும், இல்லை பேரண்ட்ஸ் ஏஜ் ஆகுது, அவங்கள நம்ம பார்த்துக்கணும், மணி ரிலேட்டடா, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கு மேம். இதுல இருந்து எப்படி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா கொஞ்சம் காம் டவுன் பண்ணி இந்த 20s கொஞ்சம் என்ஜாய் பண்றது? சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீனேஜ் தான். ஓகே. ஏன்னா டீனேஜ்ல தான் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய பிரச்சனைகளா தெரியும். இதை ஹேண்டில் பண்றதுக்கான சக்தி நம்ம கிட்ட இல்ல, காசு கையில இல்ல, படிப்பும் இது அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. சில பேருக்கு படிப்பு வருது, படிப்பு வரல. ஆனா when you enter into your 20s, சில விஷயங்கள் வாழ்க்கையில உங்க கண்ட்ரோல்ல வருது. ஓகே, அத நீங்க நினைச்சீங்கன்னா, கன்சிஸ்டன்டா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபினான்சஸும் உங்க கைக்குள்ள வரும், உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், எல்லாமே கொஞ்சம் செட் ஆகும். பட் உங்களுக்கு பிரெயினுமே, உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுமே நல்லா இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். ஆனா இதே பிரச்சனைகளை வந்து ஒரு டீனேஜ் குழந்தைக்கு போய் கொடுங்க. ஏன் வந்து குழந்தையில வந்து குழந்தை தொழிலாளியா ஆக்கக்கூடாது, சைல்ட் மேரேஜ்ல தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவங்களால அந்த வயசுல ஹேண்டில் பண்ண முடியாது, பிரெயின் வளர பத்தல. ஆனா இன் யோர் 20s your brain is actually helping you. So நம்மளால வேலை பார்க்க முடியும், லோன் ரீபே பண்ண முடியும், அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எல்லாமே நம்மளால முடியும். அந்த ஏஜ்ல நமக்கு அப்படி ஒரு வேகம் வரும், பண்ண முடியும். ஆனா என்ன ஆகும், நம்மளோட இந்த உத்வேகத்தை, இந்த வேகத்தை டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்மள பாதிக்கும். தேவையில்லாமல் அதிகமா ஆல்கஹால் எடுத்துக்கிறது, அதிகமா ஸ்மோக் பண்றது, இந்த ட்ரக்ஸுக்கு எல்லாம் போய் இன்ட்ரடியூஸ் ஆகிறது, ஒழுங்கான ஸ்லீப் குவாலிட்டி இல்லாம இருக்கிறது, அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, நம்மளால அளவுக்கு அதிகமா வேலையை இழுத்து போட்டு 2 ஷிஃப்ட் இதையும் பண்றேன், அதையும் பண்றேன், இதையும் பண்றேன் அப்படின்னு நம்மளோட உடம்பு தாங்குதுங்கிறதுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது. அதால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு மட்டும் கொடுத்து, நம்மளோட கேலிபர் என்ன, கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால இந்த லைஃபை வாழ முடிஞ்சா, எஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அட் அ டைம்ல நம்மள நோக்கி வர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதனால நான் வந்து சாட்டர்டே தண்ணி அடிச்சாதான் என் உடம்பு சரியாகுது அப்படின்னா, முன்னாடி காலத்துல தண்ணி அடிச்சுட்டு சும்மா இருந்தாங்கம்மா. இப்போ நிறைய மென் வந்து
எஸ்பெஷலி மென் ஐ ஷுட் சே, தண்ணி அடிச்சா வீட்ல இருக்கிற வைஃபை வந்து அபியூஸ் பண்றது, குழந்தைகள்ட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்றது, இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களோட ஃபேமிலி லைஃப் பாதிக்குதா, நிம்மதி பாதிக்குதா, அதனால ஒரு ஸ்ட்ரெஸ் வருதா, அதை கொண்டு போய் திரும்ப வேலையில காட்டுவீங்களா? இட் பிகம்ஸ் அ சர்க்கிள். அப்போ எந்த வகையில அந்த ஆல்கஹால் வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்குதுன்னு எனக்கு புரியல. Do you understand? So அதனால நமக்கான தேவைகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ரிலாக்ஸேஷன் மெக்கானிசம்ஸ் என்னோட ஹெல்த்தை பாதிக்காம இருக்கணும். We can dance, we can go to the gym, do some activity with the family. ஒரு மீ டைம் மாதிரி கொஞ்சம் நம்மள காம் டவுன் பண்றது. ஆமா, செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஜும்பா கிளாஸ் போங்க, யோகா கிளாஸ் போங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாமிங் பண்ணி பாட்டு பாடுறவங்க எல்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போர்ட் கேம்ஸ் விளையாடுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் போது ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. ஓகே. ஆனா இப்ப நீங்க மேரேஜ்ல சொன்னீங்க மேம், பட் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கே ஒரு ரீசனா இருக்கே, அந்த ரீசன் வந்து வேலிடானதா? லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு இன்னைக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்குமா. என்னென்ன ரீசன்னே சொல்ல முடியாது. நான் வந்து டேட்டுக்கு வரும்போது அவரை பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்னேன், ஆனா அவர் வந்து ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு வந்துட்டாரு, அதனால பிரேக்கப் இப்படின்னு சொன்ன பொண்ணு. ஆமா, அதான் எனக்கு பிடிக்கல. ஆஃப்டர் ஆல் ஒரு ஷர்ட் அந்த கலருக்கு கூட நான் வந்து ஐ டோன்ட் ஹாவ் அ வாய்ஸ் ஹியர்னா அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி டாக்ஸிக் அப்படின்னு சர்வசாதாரணமா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யூனோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னதான் நம்ம லவ் பண்ணாலும், என்னதான் கல்யாணம் பண்ணாலும், நான் ஒரு இண்டிவிஜுவல், அந்த நபர் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், கோல்ஸ் இருக்கும், நமக்குன்னு ஒரு உலகம் சின்னதா கண்டிப்பா இருக்கும். அந்த உலகத்துல இவரும் ஒரு பெரிய பங்கா இருப்பாரு, ஆனா உலகம் முழுவதுமா அவரும் இருப்பாரா அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கவும் கூடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா என்னைக்கு என்னோட உலகத்துல வந்து ஒரு நபர் மட்டுமே என்னோட உலகத்தை ஆக்கிபை பண்ணிட்டு இருக்காங்களோ, அப்ப அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு ரொம்ப பெரிய தப்பா தெரியும், என்ன ரொம்ப ஒஃபெண்ட் பண்ணும். நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன், இதெல்லாம் இப்ப நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். சோ என்னைக்கு என்னோட உலகம் ரொம்ப பெருசா இருக்கும், அப்போ அந்த உலகத்துல இருக்கிற நபர்கள் வந்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன பெருசா பாதிக்காது. ஓகே. இன்னொன்னு வந்து நம்ம பிரேக்கப் ரீசன் பத்தி பேசியிருந்தோம்ல, ஸோ அதுல மெஜாரிட்டி ஆஃப் ரீசன் வந்து என்னன்னா, எனக்கு வந்து முன்ன மாதிரி இல்ல, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபீல் த சேம் வே, இதுதான் நிறைய வாட்டி சொல்லுவாங்களே, இது என்ன மேம் ரீசன் இது? அதாவது when you fall in love, நம்மளுக்கு வந்து ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த படங்கள்ல சொல்ற மாதிரி பல்ப் எரியுறது, பட்டாம்பூச்சி பறக்கிறது, யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நம்மளுக்கு யாரை பிடிக்குதோ அவர் அந்த இடத்துல இப்படி நடந்து வந்தாலே ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலிங் எல்லாம் வரும். அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு, லவ் ஹார்மோன். ஓகே, நம்மளோட ஆக்சிடோசின் அதுல ப்ரொடியூஸ் ஆகுது. கடல் ஹார்மோன் சொல்லுவாங்க, கட்டி பிடிக்க தோணும், கொஞ்சம் தோணும், இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நாளாக நாளாக ஒரே நபர்கிட்ட இது கண்டினியூஸா இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களோட இருக்கும் போது நம்ம சந்தோஷமா ஃபீல் பண்ணணும். நான் பேசும் போதெல்லாம் அவங்க குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எனக்கு பேச தோணாது. கல்யாணத்துக்கு அப்புறமா இது வந்து பிசிக்கல் இன்டிமசி கன்சிஸ்டன்டா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதே லவ் வந்து மெயின்டைன் ஆகும். இது எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ஃபால் ஆயிடும். அப்ப பெருசா அந்த நபரை பார்த்தா எனக்கு அது அந்த மாதிரி பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நான் சொல்லணும், இன்னைக்கும் 60 வயசுல இருக்கிற ஒரு அம்மாவும் 65 வயசுல இருக்கிற ஒருத்தரும் அவர் அங்கேயும் வராரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. இப்படிடா அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த லவ் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவரும் அந்த இடத்துல இருந்து அவ்வளவு ரெசிப்ரோகேட் பண்ணிருப்பாரு, கிஃப்ட்ஸ் கொடுத்திருப்பாரு, காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாரு, தேவையே இல்லாத இடத்துல கூட பாராட்டி இருப்பாரு, பேசும் போது நல்ல கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கும், நல்ல பிசிக்கல் இன்டிமசி இருந்திருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்புக்கு காரணம் இல்லையா? நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. வெறுமனே சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு, அவர் எப்ப பார்த்தாலுமே எனக்கு கட்டி பிடிக்கிறாரு, கொஞ்சிட்டே இருக்காரு, ஆனாலும் எனக்கு எரிச்சல் வருது அப்படின்னா ஏன் எரிச்சல் வருது? சந்தேகப்படுறாரு.
ஓகே. இதெல்லாமும் படுறாரு, சந்தேகமும் படுறாரு. அப்ப Okay. எரிச்சல் வருது. அப்ப அந்த இடத்துல வந்து கண்டிப்பா லவ் வந்து குறையுது. அந்த எக்ஸைட்மெண்ட் குறையுது. so many factors together ஓகே அப்படின்னு மேம். சொல்லலாம். நீங்க பேசுறப்ப இந்த பிசிக்கல் இன்டிமசி பத்தி பேசியிருந்தீங்க மேம். ஆக்சுவலி இப்பதான் கொஞ்சம் அதை பத்தி அவேர்னஸ் வர மாதிரி இருக்கு. ஏன்னா கல்யாணம்னாலே ஓகே மேபி கம்பேட்டபிலிட்டி இந்த டெஸ்ட் கூட எடுப்பாங்க. பட் இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் இதை பத்தி பேச மாட்டாங்க. உடனே ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்ல விஷயம் இருக்காம குட் நியூஸ் இருக்காமான்னு போயிடுவாங்க. ஸோ இந்த கேப் எப்படி மேம் ஃபில் பண்றது? இப்போ எப்படி வந்துட்டு இருக்கு? ஆக்சுவலி நிறைய மேரேஜஸ் வந்து இன்னைக்கு பிரேக் ஆகிறதுக்கு காரணம் லேக் ஆஃப் ப்ராப்பர் பிசிக்கல் இன்டிமசி பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப். ஓகே. இல்ல அவங்களுக்கு டைம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் குறையிறது, இல்ல 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் குறையிறது, இது எல்லாமே உங்களோட ஃபேமிலி லைஃபை கண்டிப்பா பாதிக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த ரொமான்ஸ் வந்து இன்டிமசியை தாண்டின ஒரு விஷயம் இல்லையா? அந்த காதல் அப்படிங்கறத வந்து அது கண்டிப்பா பாதிக்கும். ஸோ கான்ஷியஸா நாங்க என்ன சொல்லுவோம், என்ஷூர் யூ மெயின்டைன் யோர் பிசிக்கல் இன்டிமசி லெவல். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் we are all social animals biologically. ஆண் பெண் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அது வந்து sometimes what happens, கல்யாணத்துக்கு முன்னாடி when they get too physically intimate அதெல்லாம் இருக்கும் போது பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் இதை நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். because அவங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் இன் லைஃப் இல்லாமல் போயிடும். அண்ட் இவ்வளவுதானே, இதுக்கு மேல என்ன இருக்கு, அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி தோணிரும். சர்டன் நேரங்கள்ல வந்து ஐ எம் வெரி ஓல்ட் ஃபேஷன் தட் வே அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த மாடர்ன் மற்ற சைக்காலஜிஸ்ட் மாதிரி நான் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் பாடம் கத்துக்கிட்டு வந்தவர் வந்து 80 வயசு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கத்துக்கிட்டு வந்திருக்கேன். இந்த காலத்துல வந்து இதெல்லாம் நார்மலா இருந்தாலும் எங்களோட பிரைவேட் பிராக்டிஸ்ல நாங்க பாக்குறது அதிகமா பிசிக்கல் இன்டிமசி இருக்கிற ப்ரீ மேரிட்டல் பிசிக்கல் இன்டிமசி இருக்கிற கப்பிள்ஸ் வந்து பிரேக்கப்புக்கு அதிகமா போறதைத்தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா சம்வேர் அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் மேல இருக்கிற நம்பிக்கை, ஆர்வம், எக்ஸைட்மெண்ட் குறையறதை தான் பாக்குறோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறமா when they live together multiple factors இருக்கு. அவங்க வந்து அவங்க finances put together பண்ணணும், நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண போது இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸா தான் இருக்கு. ஓகே. ஆனா இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க மேம், இப்ப ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆறப்ப அது ஒரு ஸ்கார் மாதிரி தானே. சோ அதுல இருந்து இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதுல இருந்து எப்படி ஹீல் ஆகுறது மேம்? ப்ராப்பரா ஹீல் எல்லாம் ஆக முடியாதுமா. நான் எப்பவுமே சொல்லுவேன், வாழ்க்கையில முதல் காதலை நீங்க மறக்கவே முடியாது. அதுல பிசிக்கல் இன்டிமசி இருக்கோ இல்லையோ அதை மறக்கவே முடியாது. அடுத்தது ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க பிசிக்கலி இன்டிமேட்டா ஆயிட்டீங்கன்னா அந்த பார்ட்னரை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் as I told you, நம்மெல்லாம் we're all made of flesh and blood இல்லையா? நம்ம அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது. கண்ட்ரோல் ஆல் டெல் பண்ணிட்டு லைஃப்ல மூவ் ஆன் பண்ண முடியாது. யூ tend to compare with the next partner. அடுத்த பார்ட்னரோட தன்னறியாம கம்பேர் பண்ணி அதனால சண்டைகள் வரக்கூடிய கப்பிள்ஸ் எல்லாம் கூட கண்டிப்பா இருக்கதான் செய்யறாங்க. பட் மூவ் ஆன் பண்ணும் போது முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான மெமரிஸை பத்தி மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றத தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே. பொதுவாகவே சொல்லுவாங்க மேம், இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 3 லவ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பப்பி லவ்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து ஒரு பிரேக்கப் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டோரி வரும். தேர்டு தான் அந்த பார்ட்னர் தான் லைஃப் லாங் அப்படின்ட்டு. அது வந்து அக்ரி பண்றீங்களா? இப்போ இருக்கிற நிலைய 90s கிட்ஸுக்கு வந்து ஒரு லவ் கூட இல்லாம இருக்காங்க. நீங்க 3 லவ் எல்லாம் சொல்றீங்க. இட் டிபெண்ட்ஸ். இப்படின்னு ஒரு ஜெனரலைஸ்டா நம்ம சொல்ல முடியாது. சுத்தமா வாழ்க்கையில லவ்வே இல்லாம 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் கூட எனக்கு இப்ப தெரியும். என்னத்தினாலும் ஒன் சைடடா இருந்திருக்கு, அது கூட இல்லாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. ரீசெண்டா 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தா என்கிட்ட போன வாரம் ஒரு பையன் வந்து கவுன்சிலிங் வந்தான். அவனுக்கு 16 முறை பிரேக்கப் ஆயிருக்கான். 16 முறை ஒரே கேர்ள் ஃப்ரெண்டால பல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட 16 டிஃபரெண்ட் கேர்ள்ஸோட பிரேக்கப் ஆயிருக்காங்க. இல்ல மேம், இந்த ஒரு பிரேக்கப் நடந்தாலே 6 மாசம் ஆகும் 8 மாசம் ஆகும் ஹீல் ஆகுறதுக்குன்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னா மேம் 16 முறை பிரேக்கப் ஆயிடுச்சு மேம், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இல்ல இன்னொரு பையன் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னான். அவன் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணானாமா. அவன் கூட வந்து அக்கா தங்கச்சி எல்லாம் பிறக்கல. ஓகே. சோ அவனுக்கு கேர்ள்ஸோட பெருசா பேசலாம் தெரியல. சோ அந்த பையன் வந்து அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஒரு டிஸ்டன்டாவே இருந்திருக்கான். அப்ப அந்த பொண்ணு சொல்லிருக்கு, இல்ல நீ எனக்கு வந்து இந்த மென்சஸ் டைம்ல வயிறு வலிக்குதான்னு கூட கேட்க மாட்டேங்கிற, நீ என்னை பாத்துக்கவே மாட்டேங்கிற, அதனால நமக்குள்ள ஒத்து வராதுன்னு பிரேக்கப் பண்ணிடுச்சான். அடுத்து வந்த ஒரு பொண்ணு வந்து இவன் என்ன நினைச்சிருக்கான், இல்ல கண்டிப்பா நான் இந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும்
விழாவாரியா கேட்டு நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா உனக்கு வயிறு வலிக்குதாம்மா, நீ வந்து ஏதாவது தைலம் எல்லாம் தடவுவியா, இப்படி எல்லாம் ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கா. அந்த பொண்ணு வந்து கான்ட் யூ கிவ் மீ மை ஸ்பேஸ், நீ ஏன் வந்து ரொம்ப இதுல இன்வால்வ் ஆகுற என் லைஃப்ல, யூ நாட் கிவிங் மை ஸ்பேஸ் சொல்லி அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிருச்சா. அண்ட் தென் ஹி கேம் அண்ட் டோல்ட் மீ, மேம் எனக்கு இந்த பொண்ணுகளை புரிஞ்சுக்கவே இப்ப நான் முடியல, என்ன எப்படி பண்ணணும்? பண்ணாலும். See, இந்த உலகத்துல ஒரு பொண்ணு மாதிரி இன்னொரு பொண்ணு கிடையாது. ஜெனரலைஸ்டா சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணை பத்தி அவளுக்கே முழுவதுமா தெரியுமானா சோ ட்ரூ மேம். அது தெரியாது ஆமா. இல்லையா. இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் பீயிங்ஸ் லைக் தட், வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ அதனால ரொம்பவுமே ஐயோ நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. எதையுமே அதிகப்படியா பண்ணாம இருந்தா போதும். ஆனா அந்த மாதிரி பிரேக்கப் ஆகுறப்போ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ கிரியேட் ஆகல மேம். மேபி பிரேக்கப்னு கூட இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பே, நம்ம ரொம்ப வருஷமா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, விட்டு திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஐயோ நம்ம யாருமே அப்ப நம்ப கூடாதா, நம்பினா நம்மளை விட்டு போயிடுவாங்களான்னு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ்ல இருந்து எப்படி வெளில வருது? நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு பிரேக்கப் அப்படிங்கறதுல வந்து எப்பவுமே அந்த பிரேக்கப் பண்ணிட்டு நம்மள விட்டுட்டு போறாங்கல்ல, அவங்க மட்டுமே காரணம் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளும் ஒரு காரணமா தான் இருந்திருக்கோங்கிறத நமக்கு என்னைக்கு புரியுதோ திரும்ப வாழ்க்கையில பிரேக்கப் வராது. நான் மொத்தமாவே அந்த பார்ட்னரை மட்டுமே குறை சொல்லிட்டு நான் விக்டிம் ரோல் பிளே பண்ணேன்னா இது என் வாழ்க்கையில திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல நான் என்ன பண்ணேன், நான் எந்த இடத்துல கரெக்டா இருந்திருக்கலாம் இந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வந்துச்சுன்னா இன்னும் ஒரு பிரேக்கப் வராது. அதை விட்டுட்டு நான் பாவம் என்னை விட்டுட்டு போயிட்டாரு இப்படியே சொல்லிட்டே இருந்தா இதே பிரச்சனை திரும்பியும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு லவ்வோ ஒரு பிரேக்கப்போ நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, நம்மள மாத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.